எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது அரசியலில் மட்டுமன்றி சினிமாவிலும் நடக்கத்தான் செய்கின்றது. அதற்கு தற்போதைய உதாரணம் சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு நடிப்பது. ஜெயம் ரவி, ஹன்சிகா நடித்து வெற்றி பெற்ற ரோமியோ ஜூலியட் படத்தை தயாரித்து மெட்ராஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் பட நிறுவனம் தற்போது விக்ரம் பிரபு நடிக்கும் வீர சிவாஜி படத்தை தயாரித்து வருகிறது. விரைவில் வெளியாக இருக்கும் இந்த படத்தை தொடர்ந்து விஷால் நடிப்பில் கத்திச்சண்டை என்ற படத்தை தயாரிக்க உள்ளது. இந்த படத்தை சுராஜ் இயக்குகின்றார். இப்படத்தில் விஷால் ஹீரோவாக நடிக்கின்றார். கத்திச்சண்டை படத்தில் விஷாலுடன் நகைச்சுவை வேடத்தில் வடிவேலு நடிக்க இருக்கின்றார். ஏற்கனவே திமிரு படத்தில் விஷால் வடிவேலு இருவரும் இணைந்து நடித்திருந்தனர். அதன் பிறகு தற்போதுதான் மீண்டும் இணைகின்றனர். இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் ஏற்கனவே தலைநகரம், மருதமலை ஆகிய படங்களில் நடித்துள்ளார் வடிவேலு. அதன் பிறகு சுராஜ் இயக்கிய படிக்காதவன், மாப்பிள்ளை, அலெக்ஸ் பாண்டியன், அப்பா டக்கர் போன்ற படங்களில் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இந்நிலையில் கத்திச்சண்டை படத்தில் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார் சுராஜ். இதற்கு காரணம் சுந்தர் சியின் சிஷ்யர் தான் சுராஜ். இருவருக்கும் சமீப காலமாக சுமூகமான உறவு இல்லை. ஏற்கனவே வடிவேலுக்கும் சுந்தர் சிக்கும் ஆகாது. அதை தெரிந்து கொண்ட வடிவேலு சுராஜை அழைத்து அன்பு செலுத்த ஆரம்பித்தார். அதன் தொடர்ச்சியாகவே தான் இயக்கும் படத்தில் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் சுராஜ்.